இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பிடுங்க வந்துருக்குறோம். வெங்காய காட்டில் பாரு, வெங்காயம் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. எல்லாம் வெங்காயம் ஆஞ்சிட்ருக்குறாங்க. மஞ்சள் காட்டுக்குள்ளே இங்கெல்லாம் வெங்காயம் ஊணுவாங்க. சில பக்கம் ஊன மாட்டாங்க. எங்கள் ஏரியாவில் மஞ்சள் இப்படி மஞ்சள் போட்டு மஞ்சள் தோசரம் வரங்காட்டி வெங்காயமெல்லாம் வந்துடும். 3 மாதத்துக்கு வெங்காயம் வந்துடுமா, மஞ்சள் இப்போ வந்துடுச்சு. அதுக்குள்ளே இந்த வெங்காயமெல்லாம் பிடுங்கிடுவோம். அடுத்து மஞ்சள் அப்படி இருக்கும். அங்கெல்லாம் வெங்காயம் ஆஞ்சிட்ருக்குறாங்க. போய் பார்க்கலாம்ல எவ்வளோ வெங்காயம் ஆஞ்சிருக்குறாங்கன்னு. வாங்க போய் பார்க்கலாம். வாழை கறிக்கீரையில் வரும், இங்கெல்லாம் நிறைய இருக்கும் இப்படி மஞ்சள் காட்டுக்குள்ளே. ஏன்னா பொறிச்சிட்டு போய் அப்பா ஃப்ரெஷ்ஷாக வணக்கிக்கலாம். சேனக்கிழங்கு செடி வரும், வெடுவிலையும் வாய்க்கால் வச்சுருக்காங்க. கீரை எல்லா கீரையும் இங்கே இருக்கும் மஞ்சள் காட்டுக்குள்ளே. பார்த்தீங்கன்னா பண்ணைக்கீரையிலேருந்து எல்லா கீரையும். இதெல்லாம் வந்து ஆடு திங்கிறக்கு செம்மஞ்செடி. இன்னும் மரமாட்டாகி பூ வரும், அதுக்கப்புறம் தான் பொறிச்சு போடணும். இப்போல்லாம் போட்டால் ஆடு சாப்பாடாது, கசக்கும். பாருங்க எல்லாம் மூட்டையில் கடலக்காயாட்ட பொறிச்சு ஆஞ்சி வச்சுட்டாங்க. இதையும் ஆஞ்சிடுவாங்க வெங்காயத்தை. எல்லாம் மூட்டையில் ஆஞ்சி வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் சாக்கு பிடிச்சி வச்சுட்டாங்க. இங்கே வெங்காயம் ஆஞ்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. பாருங்க வெங்காயம் ஆயிராங்க. பாரு வெங்காயம் நல்லா ஆயிரீங்களா? சூப்பராக ஆயிரீங்க. உங்களுக்குலாம் சம்பளமா கூலியா? சம்பளம் குத்தவனை எவ்வளவு? கிலோவுக்கு 5 ரூபா. பிடுங்கி அரிஞ்சா கிலோவுக்கு 5 ரூபா. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ ஆய்வீங்க? ஒரு 200 கிலோ. 200 கிலோ ஆஞ்சிருவீங்களா? 1000 ரூபாய்க்கு ஆஞ்சிருவீங்களா? சரி ரைட்டு, சந்தோஷம். சிரிச்சு விட்டாங்க. அப்போ அது பொய்யாட்டிருக்கு. சரி வருங்க பண்ணைக்கீரை வருங்க. 1000 ரூபாய்க்கு மக்கள் சம்பாதிக்கிறாங்க. காலையில் 6 மணி காட்டுக்கு வந்து என்ன வீட்டுக்கு போவீங்க? 6 மணி ஆயிருங்கண்ணே. 6 மணி ஆயிருமா? அந்த வரைக்கும் ஆயிவீங்களா? வரையில் ஆயிடும். எல்லாம் ரொம்ப வேர்த்து போய் சேட்டுருக்கு. ரொம்ப பிரகாரம் வென்ற வெயில்னா வெயில் இல்லை. வெயிலே காட்டுக்காலுக்கு வந்துக்கிட்டு இப்படி அறியிறோம். என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. ஆஞ்சுதான் ஆகணும். கட்டாளை அப்படின்னு பண்ணைக்கீரை வருங்க. பூ பூத்துருச்சு. இதெல்லாம் பொறிச்சு உனக்க முடியாது. பூ பூத்துருச்சு. இந்த இருக்கிற விதையெல்லாம் கொட்டுனா திருப்பியும் அடுத்த வருஷம் முளைச்சிரும். இடையில முளைச்சிரும், மறுபடியும் தண்ணி கட்ட அந்த விதை விழிஞ்சிரும், முளைச்சிக்கு அப்போ பிடிங்கிக்கலாம் கீரையெல்லாம். அடுத்தது இன்னொரு ஆள் அங்கே வெங்காயம் ஆயிடுது, அதையும் போய் பார்த்துருவோம். இங்கெல்லாம் பாருங்க குட்டான பிடுங்கி வச்சுக்கிறாங்க, ஆய்வாங்க. இந்த தாளெல்லாம் அப்படியே அரிஞ்சு கொண்டு பட்டரை பிடிச்சி போட்டுருவாங்க, இல்லை அரைச்சி கேட்டால் விற்றுருவாங்க. எங்கள் ஊரில் வந்து 3 கிலோ 100 ரூபான்னு விற்கிறாங்க. உங்கள் ஊரில் எவ்வளோக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் விற்கிறாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ வெங்காயம் ஆஞ்சி வச்சுக்கிறீங்க காலையிலேருந்து? ஒரு 50 கிலோ வரும். 50 வருமா? ரொம்ப சோகமாக சொல்கிறியே. ஏம்மா அம்மட்டு சோகம் போல பைப் வச்சா? 4-5 மூட்டை ஆஞ்சி வச்சுக்கிட்டு 2 மூட்டையா? அது 50 கிலோ. 2 மூட்டை தானே வரும் அரைச்சது காத்தால முடிச்சு. 2 மூட்டை தான் நெசமாலுமா? நானாச்சும் 1.5 மூட்டை தான் ஆஞ்சி வச்சுருக்கிறேன். அந்த யூரியா சாப்பிட என்ன தவிர எல்லாரும் வெங்காயம் 4 மூட்டை 3 மூட்டை ஆஞ்சி வச்சுருக்காங்க. நான் மட்டும்தான் 2 மூட்டை ஆஞ்சி வச்சுருக்கேன். 2 கிடையாது, 1.5 தான். அதுவும் எடை போட்டால் எவ்வளோ வரும்னு எனக்கே தெரியாது. எடை போட்டால் தான் தெரியும். கிலோக்கு 5 ரூபாங்க நாங்கள் ஆயிருக்கு. சரி, இந்த வெயிலில் வெயிலில் விவசாயோட நிலமையெல்லாம் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இது வந்து 3 கிலோ 100 ரூபான்னு எங்கள் ஊர்லாம் கொடுக்குறாங்க. காட்டுக்காரரே கொடுக்குறாங்க 3 கிலோ 100 ரூபான்னு. ஆனால் வாங்கிட்டு போகிறீங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியல. காட்டுக்காரருக்கு வந்து 3 கிலோ 100 ரூபான்னு விற்கிறாங்க. இங்கே ஒரு ஆத்தா அரிஞ்சிட்ருக்குறாங்க. என்னால் அறிய முடியலையா? எங்களை அறிய சொல்கிறாங்க. அது வரைக்கும் பிடிங்கிட்டாங்க. காலையில் சீக்கிரம் அறிஞ்சிடலான்னு நினச்சிட்டு எல்லா காட்டும் பிடிங்கி போட்டாங்க. நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம், மணி 5:30 ஆகி போச்சா, அதனால் வீட்டுக்கு போகலான்ட்டு நானும் 5 இருப்பேன் கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே ஒரு ஆத்தா அரிஞ்சிட்ருக்காங்க. அது எல்லாம் பாருங்க வெங்காயம் மூட்டையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க. போய் பார்ப்போம் அந்த ஆத்தா என்ன பண்ணுறாங்கன்னு. ரொம்ப சோகமாக கொண்டுருக்குறாங்க. நல்லா கால் நீட்டி போட்டு கொண்டுட்டாங்க. பாருங்க அதாவது அங்கோடி காட்டிருக்கா. வெங்காயம் ஆச்சு விட்டீங்களா? எத்தனை கிலோ ஆச்சிருப்பீங்க?
அரிஞ்சிட்டியா? ஆ பாருங்க வெங்காயம் கூட என்ன பீஸ் இருக்காங்க. போதுமா? ஆ போதுமா? வெங்காயமா? ஆ போதும். ஃபுல்லாக தெரியுற காடு பூரா எல்லாமே வெங்காயமே ஊனிருக்காங்க. இந்த காடு ஃபுல்லாமே பாருங்க, இதெல்லாம் வெங்காயம் ஊனிருக்காங்க. வெங்காயம் கீழே பார்க்குறதுனால தெரியல, இதுங்க போய் பக்கமாக காட்டுறேன் பாருங்க. இங்கே கொஞ்சம் எல்லாம் பிடுங்கி போட்டிருக்காங்க. இதெல்லாம் வெங்காயம் இதெல்லாமே ஊனிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதான் பாருங்க, இதெல்லாம் என்ன வெங்காயம் இருக்குது. இந்த வெங்காயமெல்லாம் பிடுங்கவே எப்படியும் 2-3 நாளைக்கு மேலே ஆகும். எங்களுக்கு இந்த காட்டிலையும் வெங்காயம் பிடுங்கணும். பூராமே இதெல்லாம் ஊனிருக்கிறாங்க. பாருங்க, இது எல்லாமே கிட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கரா சேரும். எல்லாமே வெங்காயம் ஊனி இருக்குது.